டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நகை கடன்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்த மத்திய அரசை RBI அறிவுறுத்தியுள்ளது. வங்கிகளில் நகை கடன் பெறுவோருக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை RBI அண்மையில் பரிந்துரை செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஏழை எளிய நடுத்தர மக்கள், விவசாயிகள் என்று அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தனர். புதிய கட்டுப்பாடுகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் உட்பட தலைவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தினார்கள். இந்த எதிர்ப்பை தொடர்ந்து 2 லட்சத்திற்கு கீழ் கடன் வாங்குவோருக்கு விலக்களிக்கவும், உடனடியாக கட்டுப்பாடுகளை அமல்படுத்தாமல் ஜனவரிக்கு பிறகு நடைமுறைப்படுத்தவும் மத்திய அரசு RBIக்கு அறிவுறுத்தியுள்ளது. 2025-26 கல்வியாண்டில் மேலும் 4 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கிராமப்புற மக்கள் அதிகளவில் உயர்கல்வி பெறும் வகையில் வேலூர், KV குப்பம், திருச்சி, துறையூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கத்தில் புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும், இதன் மூலம் 1120 மாணவர்கள் உயர்கல்வி பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த மாணாக்கர்களுக்கு தவேக தலைவர் விஜய் வைரக்காதணி உள்ளிட்ட பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மாமல்லபுரம் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் சாதனை மாணவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு 21 வகையான அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. வைரக்காதணி, தங்க நாணயம், ஊக்கத்தொகை உள்ளிட்டவற்றை மாணவ மாணவியர்களுக்கு விஜய் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்ணுக்கு 599 மதிப்பெண் எடுத்த திண்டுக்கல் மாணவி ஓவியா அஞ்சலிக்கு வைரக்காதணியை விஜய் வழங்கினார். இதேபோல 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்ணுக்கு 499 மதிப்பெண் எடுத்த அரியலூர் மாணவி சோஃபியாவுக்கும் வைரக்காதணியை விஜய் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் 200 மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர். இன்று 88 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் அடுத்த 2 கட்டங்களாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெறவுள்ளது. ராமதாஸின் உயிருக்கு ஆபத்திருப்பதாக காடுவெட்டு குருவின் உறவினர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். மேலும் ராமதாஸின் மூத்த பிள்ளை போல இருந்த காடுவெட்டி குருவுக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் பகிரங்க குற்றச்சாட்டை வைத்துள்ளார். 2-3 மாதங்களில் ராமதாஸின் கதையை முடிக்க பார்க்கிறார்கள் என்றும் காடுவெட்டு குருவின் உறவினர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தைலாபுரம் இல்லத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தீவிர பரிசோதனைக்கு பிறகு நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அன்புமணி மீது ராமதாஸ் நேற்று சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து இரவு முதற்கட்ட தைலாபுரம் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை அளித்த தகவலை அடுத்து போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது. சாதி மதத்தை வைத்து பிளவுபடுத்தும் சக்திகள் பக்கம் மாணாக்கர்கள் சென்றுவிடக்கூடாது என்று விஜய் அறிவுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டு வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்டுவார்கள் என்றும் அது மக்களிடம் கொள்ளையடித்த பணம் என்றும் விஜய் கூறினார். மாணவர்கள், பெற்றோர், இளம் தலைவர்களுக்கு வாக்களித்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் நீட் மட்டுமே வாழ்க்கை இல்லை என்றும் அதை தாண்டி இன்னும் நிறைய இருப்பதாக தவேகவின் தலைவர் விஜய் கூறினார். UPSC தேர்வில் பெரியாருக்கு சாதி சாயம் பூசிய மத்திய அரசுக்கு விஜய் கண்டனம் தெரிவித்தார். ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் அதிகரித்துள்ள நிலையில் இருவரும் இணையவில்லை என்றால் MLA பதவியை ராஜினாமா செய்வேன் என்று சேலம் மேற்கு தொகுதி பாமக MLA அருள் அறிவித்துள்ளார். சமரசம் குறித்து இருவரிடமும் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டுவர அன்புமணி தீவிரமாக களம் இறங்கவுள்ள நிலையில் பாமக MLA அருள் இவ்வாறு கூறியுள்ளார். கொங்கு மண்டலத்தில் திமுக ரகசிய கருத்து கணிப்பு நடத்தியதாகவும் அதில் கட்சியின் நிலை தற்பொழுது வலுவாக இல்லை என்றும் தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நிர்வாகிகளை அழைத்து செந்தில் பாலாஜி கடுமையாக எச்சரித்து களப்பணி ஆற்ற உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றினாலும் கோவையில் அக்கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. 10 தொகுதிகளிலும் அதிமுகவே வென்றது. இந்த சூழலில் கொங்கு மண்டலத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது கொங்கு மண்டலத்தின் நிலை திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்று தெரியவந்ததால் அதிர்ச்சியடைந்த செந்தில் பாலாஜி களப்பணியை முடக்கிவிட்டுள்ளாராம்.
தேர்தலுக்கு முன்னதாக கட்சியில் முக்கிய மாற்றங்களை செய்ய திமுக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதுரையில் ஜூன் 1ஆம் தேதி நடக்கும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் மாற்றங்களின் ஒரு பகுதியாக திமுகவின் 5 பேர் துணை செயலாளர்களாக இருக்கும் நிலையில் அந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. அதேபோல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் கசிந்துள்ளது. மாநிலங்களவை தேர்தல் குறித்து இபிஎஸ் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. திமுக 4 இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் 2 பேரை தேர்வு செய்ய அதிமுகவுக்கு பெரும் சவாலாக இருப்பதாகவும், எனவே இபிஎஸ் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்தித்து கருத்துக்களை கேட்டு வருகிறார் இபிஎஸ். மூத்த தலைவர்கள் 2 தேர்வு செய்ய உள்ளதாகவும், வட மாவட்டங்களில் ஒருவருக்கும், கொங்கு அல்லது தென் மாவட்டங்களில் ஒருவருக்கும் வாய்ப்பளிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. குட் நைட் பட இயக்குநர் விநாயக் சந்திரசேகரனின் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஜூன் மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. AR முருகதாஸ் இயக்கி வரும் மதராசி படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் இறுதி வரை நடைபெறவுள்ளது. இதற்காகவே சுதா குங்கராவின் பராசக்தி படத்தின் ஷூட்டிங்கையும் தள்ளிப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்தே விநாயக் சந்திரசேகரின் படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கவுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.